என் லைஃப்பில் எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று தான் இந்த ஹொட்டையா பலூன் ரைடு. இந்த பலூன் ரைடு போகிறதுக்கு போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் வந்து இதில் போகும்போது எனக்கு பயம் இருக்கல, ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் ஆகிச்சுது. நான் இந்த ரைடை போனது ஸ்ரீலங்கா பலூன்ற ப்ரொவைடர் மூலமாக தான். இவங்க தம்புள்ளையில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரைட் பிளான் பண்ணியிருந்தது ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் வியூ பார்க்கத்தான். ஸோ நாங்கள் இந்த பிளேஸுக்கு 5:30 போயிட்டோம். ஸ்டாஃப்ஸ் எங்களை வெல்கம் பண்ணி எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பேக் கொடுத்தாங்க. அதே நேரம் இந்த பலூனை இன்ஃப்ளேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். பலூனை ஃபுல்லாக இன்ஃப்ளேட் பண்ணி முடிஞ்சு மார்னிங் ஒரு 6 o'clock மாதிரி எங்களோட ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பலூன் மெதுவாக மேலே பறக்க ஆரம்பிச்சுது. அதே நேரம் பைலட் எங்களை பலூன் ரைடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் கேட்ட கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார். மார்னிங் சன்ரைஸும் ஆரம்பிச்சது. எங்களுக்கு தூரத்துலேருந்து எங்களுக்கு அழகாக சன்ரைஸை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்ல நேச்சர் வியூவோட மவுண்டன், அதே நேரம் கீழே லேக் சைட் ரோடு, இதெல்லாம் நல்ல அழகாக இருந்தது. உண்மையாகவே என் லைஃப்பில் இது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்னு நான் சொல்ல வேணும். ஏர்லி மார்னிங் குளிர் காற்றோடு இந்த பலூன் ரைட் போகிறது, அதே நேரம் சன்ரைஸை பார்க்குறது, ஃபுல் நேச்சர் வியூவோட, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. 1 ஹவருக்கு பிறகு எங்களோட ரைட் முடிஞ்சது. ஒரு சேஃபான பிளேஸில் பைலட் லேண்ட் பண்ணார். கிரவுண்ட் ஸ்டாஃபும் எங்களை பிக் பண்ணிவிட்டு சின்ன ஒரு செலிப்ரேஷன் எங்களுக்கு இருந்தது. அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சர்டிஃபிகேட்டும் தந்தாங்க. ஸோ இதான் எங்களோட பலூன் ரைடர் ஸ்டோரி. ஸோ நீங்களும் ஸ்ரீலங்கா பலூன் மூலமாக இந்த ரைடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். Thanks for watching. See you in the next one. Bye bye.